காய்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, சில பேருக்கு வந்து எப்படி விக்கிபீடியா வந்து க்ரியேட் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கூகுளில் போய்ட்டு www.wikipedia.org அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் போய்ட்டு உங்களோட லாங்குவேஜஸ் வேணும்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சர்ச் கொடுத்து கார்னரில் வந்து க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கும். இப்போ க்ரியேட் அக்கௌண்ட்டில் வந்து யூசர் நேமில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வாதி 0045 போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து 8 டிஜிட்டில் இருக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்கள் மேலே என்ன போட்டிங்களோ சேம் பாஸ்வேர்டு கன்ஃபார்மில் இருக்கணும். மெயில் அட்ரஸ் வந்து வேலிடான வந்து மெயில் அட்ரஸ் போட்டுக்கோங்க. கேப்சா வந்து செக்யூரிட்டி வந்து அவங்களே கொடுத்துப்பாங்க, சேம் வந்து கீழே வந்து போட்டுக்கோங்க. ஸோ க்ரியேட் அக்கௌண்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்க்கு ஆப்ஷன் வந்து டு ரீட் விக்கிபீடியா. செகண்ட் கொஷினுக்கான எஸ் மெனி டைம்ஸ். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச 10 லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் ஆட் பண்ணுறேன். தெலுங்கு, உங்களுக்கு பிடிச்ச 10 லாங்குவேஜஸ் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் கோ டு யுவர் ஹோம் பேஜ். நீங்கள் கொடுத்த வேலிடான மெயில் ஐடியில் வந்து கன்ஃபர்மேஷன் வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஸோ மெயில் எ கன்ஃபார்ம் கோட். அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. விக்கிபீடியா எப்படி லாகின் பண்ணுறது பார்ப்போம். விக்கிபீடியா லாகின் போயிட்டு லாகின் கொடுத்ததுக்கப்புறம் கார்னரில் லாகின் இருக்கும். யூசர் நேம் வந்தது. க்ரியேட் அக்கௌண்ட்டில் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ சேம் பாஸ்வேர்டு இதில் வந்து கொடுக்கணும். நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் லாகின் கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு. இப்போ கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக ரேண்டம் ஆர்டிக்கலில் போயிட்டு எடிட் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் எடிட்டிங். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு இங்கே வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து காமிக்கும். வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். நம்ம விக்கிமீடியா காமன் .org வந்து கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து காமிக்கும். அதில் வந்து சைடில் வந்து அப்லோட் ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். எப்படி வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணணும். டாக்குமெண்ட்டில் போயிட்டு இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்து நேச்சர் கெயின் ஃபோட்டோங்கிறத வந்து சேம் கேப்ஷன்லேயும் வந்து கொடுத்துக்கோங்க. அடிஷ்னலாக வந்து அனதர் லாங்குவேஜஸ் வந்து வந்தாலும் வந்து கொடுத்துக்கோங்க. டேட் வந்து கொடுத்துக்கோங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து வேணும்னாலும் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் கேட்டகரிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் நேச்சர் க்ரீன் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லாட்டிடியூட் லாங்கிடியூட் கொடுத்ததுக்கப்புறம் பப்ளிஷ் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் இருக்கிற நேச்சர் க்ரீன் ஃபோட்டோ ஜிபிஜி அப்படிங்கிறத வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற கண்டென்ட்டில் வந்து
இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் இருக்கும். அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரீலோடு வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதுக்கப்புறம் கீழே எடிட் சம்மரியில் ஆடிங் அண்ட் இமேஜஸ் கொடுத்துட்டு திஸ் இஸ் எ மைனர் எடிட், வாட்ச் த பேஜ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆப்ஷன்ஸ் 1 வீக் 1 மந்த்துக்குள்ளே வந்து செட் பண்ணிக்கிட்டு பப்ளிஷ் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகிடும் வீடியோஸ். தேங்க்யூ.